ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு முருங்கைக்காயையும் கிழங்கையும் வச்சு ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயினத்தோட இந்த முருங்கைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். முருங்கைக்காய் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இனி கிழங்க சின்ன சின்ன வட்டி அதையும் பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். கிழங்கும் நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை இனி எடுத்துருவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். அது நல்லா சூடாயினத்தோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். கொஞ்சம் கடுகு சேர்க்கிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் எடுத்துருக்கேன். இதோட சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதோட நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் அதோட சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். 5 மினிட்ஸ் மூடி வைங்க. கறி நல்லா கொதிக்கட்டும். கறி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும். 10 நிமிஷம் கறி நல்லா கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் பொரிச்சு வச்ச முருங்கைக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைப்பேன்.
கறி நல்லா கொதித்து வற்றி கொண்டு வந்துட்டுது. நான் பாதி தக்காளி பழம் சேர்க்குறேன். டூ மினிட்ஸ் மூடி விடுவோம். ஒரு கொஞ்சம் பசுப்பால் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். எங்களோட கறி ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். எங்களோட பொரிச்ச முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.